நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறவங்களுக்கு மட்டும் எப்படி ஈஸியா கேமரால கோஸ்ட் மாட்டுது அப்படின்னு? அது மட்டும் கிடையாது, அந்த கோஸ்ட் கிட்ட அவங்க பேசவும் செய்றாங்க, டார்லிங் ஏன் அழுவுறீங்க, பதிலுக்கு அந்த கோஸ்டும் ரிப்ளை பண்ணுது. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கோஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தியும் செய்றாங்க. இந்த பொதுவா மாந்திரிகம் செய்யறவங்க, பேய் ஓட்டுறவங்க அப்படிலாம் பல பேர் இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையெல்லாம் இவங்க சுலபமா செய்யறாங்களே, அது எப்படி? கோஸ்ட் இருக்குன்னு சொல்ற இடத்துல இவங்க தைரியமா போறாங்க. இவங்க நினைச்சிருந்தா அந்த கோஸ்ட்டை பிடிச்சிட்டு வந்து பகல் நேரத்துல மக்கள் கிட்ட கோஸ்ட்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்கலாமே, ஏன் அதை அவங்க செய்ய மாட்டாங்க? நம்ம எத்தனையோ பேய் படங்கள் பார்த்துருப்போம். அந்த பேய் படங்கள்லாம் பேய் எந்த தோற்றத்துல இருக்குதோ அதே மாதிரி தான் ஒரு தோற்றத்துல இவங்களும் பேயை காட்டுறாங்க. ஆனா படங்கள்ல பேய் மனுஷனை சாகடிக்குது, அது மட்டும் இல்லாம மனுஷனை பேய் பிடிக்குது. ஆனா இவங்க நேர்லயே பேய்களை பாக்குறாங்க. ஆனா ஏன் இவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வெளிநாட்டுல கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண சில யூடியூபர்ஸ் பேய் கூட பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம பேய்க்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இதுல ஹானஸ்டா கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க மத்தியில அதிகமா நம்ம என்டர்டைன்மெண்ட்காக கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றவங்கள தான் பாக்குறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணி இதை பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோல நான் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அந்த வீடியோவை நீங்களே பார்த்துட்டு உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆதரவற்றவங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்க தங்கறதுக்கு இடம் இல்லாம தனிமையான ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்களோன்னு தோணுது. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்றதுக்கு முன்னாடி டெவிலான மிஸ்ட்ரி உலகத்துல என்னோட பயணிக்கணும்னா இந்த டெவில் மிஸ்ட்ரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.